ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்பவே சாஃப்டாக நல்ல டேஸ்டியான அப்பம் தான் செய்ய போகிறோம். அதுவும் சத்து மாவை வச்சு. அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நைஸான ரவை எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதே கப்பாலேயே 1 கப் சத்து மாவு, அதே கப்பாலேயே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. இது எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரே ஈவன் மெஷரிங்கான டம்ளர்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நான் ஒரு பாதி அளவுக்கு நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்க போகிறேன். நான் அந்த நீட்ட வாழைப்பழமாக இருக்கும் இல்லையா, அந்த வாழைப்பழத்தில் ஒரு பாதி வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். நம்ம சின்ன வாழைப்பழமாக இருந்தால் ஒரு முழு வாழைப்பழமும் எடுத்துக்கலாம். இதை நல்லா மசிச்சுட்டு அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மூடி அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். அதை நல்லா ஒரு 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி பால் பிழிஞ்சு வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு நல்லா கலந்து பார்த்துக்கணும். நம்ம 2-3 பால் நம்ம புழிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேங்காய் பால் மறுபடியும் வேஸ்ட் ஆகும் இல்லையா, அதனால் 2 பால் வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம புழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 3வது பால் எடுத்துக்கலாம். 2 பாலை மட்டும் ஃபஸ்ட்டு புழிஞ்சு வச்சுட்டு அதில் நம்ம மாவில் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். அது எக்ஸஸாக தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 3வது பாலை தனியாக எடுத்து வச்சுருந்ததை அது கூட கலந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவா நான் கொஞ்சம் குண்டான ரவா இருக்கிறதுனால நான் ஒரு 1 மணி நேரம் போல் இதை கலந்து வச்சுட்டு ஊற வைக்க போகிறேன். நைஸ் ரவாவாக இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் போல் ஊறினா போதும். நான் 2 பால் ஊற்றினதுக்கப்புறமும் பத்தலைங்கிறதுனால நான் ஒரு 3வது பால் எடுத்து வச்சுருந்ததை அதையும் சேர்த்து கலந்துக்கிறேன். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். ஊறி வந்தாலே நல்லா அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடும். ரவா அந்த ஈரத்தெல்லாம் அப்படியே உறிஞ்சிரும். அதனால் நம்ம மேற்கொண்டு தண்ணி மறுபடியும் 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தேவைப்படுற தண்ணியை ஊற்றிக்கலாம். தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்படியே ஊற்றுற மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அது மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸஸாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம ஊற்றும் போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம சின்ன ரவையாக இருந்தாலுமே 1 மணி நேரம் ஊறலாம், தப்பு கிடையாது. நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வாழைப்பழம், தேங்காய் பால் இதெல்லாம் சேர்க்கும்போது இன்னும் வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த அப்பத்தோட கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரவை கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கையால் கூட நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஈவனாக நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றலாம். ஊற்றுனதுக்கப்புறம் அது மேலே எலும்பி வரணும். நம்ம அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டோம் அப்படின்னா அதை அப்படியே அடியில் பிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு வந்துருச்சேன்னு நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா பாருங்கள், நானே ஃபஸ்ட்டு 1 தடவை 2 தடவை திருப்பி போட்டேன். லேசாக அடியில் பிஞ்சிருச்சு. இதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஒரு 2 நிமிஷம் போல் ஆகணும். ஆனதுக்கப்புறமே நல்லா மேலே எலும்பி வரும். எலும்பி வந்ததுக்கப்புறம் மேலே எண்ணெயை மொண்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடணும். நான் இதையே எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு நம்ம மேலே வந்ததுக்கப்புறம் உடனே திருப்ப ட்ரை பண்ணுவோம். வந்ததுக்கப்புறமே கொஞ்சம் நேரம் கழித்து தான் அது ஃபுல்லாக எலும்பி வரும்போது திருப்பணும். இல்லைன்னா லேசாக நம்ம கரண்டியை வச்சு பார்க்கும்போது அது பேந்து வந்ததுன்னா திருப்பி போடணும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட லேசாக எண்ணெயை மொண்டு ஊற்றி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதை திருப்பி போடணும். நம்ம சோடாப்பு சேர்த்துருந்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். இதுவுமே சாஃப்டாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் எப்படின்னா ரொம்ப பொசுன்னு இல்லாத மாதிரி இருக்குது. அதனால சரின்னு கொஞ்சமாக நான் இட்லி மாவு கலந்துக்கிட்டேன். இட்லி மாவு கலந்ததுக்கப்புறம் இது ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஆறுனதுக்கப்புறமே கூட நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் இது எல்லாத்தையுமே அப்படியே நிப்பாட்டாமல் ஃபுல் வீடியோவாகவே அப்படியே கவர் பண்ணிக்கிட்டேன். ஸ்பீடில் ஓட விட்டு தான் எடுத்தேன். இது பாருங்கள், ஃபுல்லாக எலும்பி மேலே வந்ததுக்கப்புறமும் நான் அப்படியே லேசாக எடுத்து விட்டு பார்க்குறேன். பாருங்கள், வந்ததுக்கப்புறம் தான் நான் அதை திருப்பி போடுறேன். மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் லேசாக அப்படி எண்ணெயை மொண்டு ஊற்றணும் அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். இல்லைன்னா உள்ளே திருப்பி போடும்போது உள் பக்கம் எல்லாம் வேகாமல் இருக்கிறதுனால நம்ம அப்படி பிரட்டி போடும்போது அடியில் உள்ளதெல்லாம் பேந்து வந்துடும், ஓட்டை ஆகிடும். அப்போ நம்மளுக்கு பிஞ்சு வந்துடும். இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் ஒன்றா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். நம்ம இதில் வாழைப்பழம், சத்து மாவு, தேங்காய் பால் இதெல்லாம் கூட நிறைய சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்பவே நல்லதும் கூட. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஈஸியாக பிக்கவும் வருது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.